இந்த பொருட்கள் வந்து நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது நமக்கு நல்ல விதமான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும்தாங்க நம்மளை சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அந்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. முதல்ல துளசி மாடம். இந்த துளசி மாடம் அப்படிங்கிறது எல்லோருடைய வீட்டிலும் இருக்கணும். ஏன் அப்படின்னா இதில் லக்ஷ்மியும் மகாவிஷ்ணுவும் வாசம் செய்கிறதுனால இந்த துளசி மாடம் அப்படிங்கிறது எல்லோருடைய வீட்டிலுமே இருக்க வேண்டிய ஒரு செடியாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதுபோல் வெற்றிலை கொடி. இந்த வெற்றிலை கொடியை எந்தெந்த வீட்டிலெல்லாம் வளர்க்கப்படுகிறதோ அந்த வீட்டில் இருப்பவர்களுடைய நிலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியை நோக்கி தாங்க கட்டாயமாக போயிட்டு இருக்கும். அதனால் இந்த வெற்றிலை கொடி அப்படிங்கிறது கட்டாயமாக எல்லோருடைய வீட்டிலும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றிலை கொடியில் மகாலட்சுமியும் வாசம் செய்வதாகவும் இந்த வெற்றிலை கொடி மங்களத்தன்மை கொண்டு உள்ள ஒரு கொடியாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதுபோல் ஒவ்வொரு பூஜை அறையிலும் குலதெய்வத்தினுடைய படமும்